எந்த ஒரு விடயத்தையும் வேகமாகவும் கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் கற்றுக்கணும். போரே அடிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். மூன்றாவது, நாங்க கத்துக்க போற விடயத்தை சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கு, அந்த தலைப்புல ஒரு 15 பேஜ் இருக்கு, எடுத்ததோட அந்த 15 பேஜையும் படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ படிக்கிறவங்க விடுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் அல்லது எக்ஸாம் நைட்டுக்கு வந்துக்கிட்டு ஒட்டுமொத்த தலைப்பையும் ஒரே அடியாக வாசிக்கிறது. இப்படி படிச்சீங்கன்னா படிப்பு போர் அடிச்சு அது பிறகு படிக்கவே தோணாது. இன்னொரு விடயம் என்னன்னா, உங்களுடைய நண்பருக்கு ஒரு தலைப்பு ஈஸியாக இருக்கும், அவர் குயிக்காக படித்து முடிச்சிருவாரு. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது அவர் குயிக்காக படிச்சுட்டாரு, எனக்கு குயிக்காக படிக்க முடியல, ஸோ எனக்கு படிப்பு ஏறாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு தலைப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், அப்படியெல்லாம் நடக்கும். படிப்பு அப்படிதான். ஸோ இன்னொருவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து படிக்காதீங்க.